வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தொடர்பாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி, இப்போ வந்து அதனோட கண்டினியூட்டியாக போகிறேன். ஏன்னா 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, தொடர்பாக ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோங்க. இது வழக்கமாக எப்பயுமே டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லிவிடுவாங்க, அப்புறம் தள்ளி போடுவாங்க. அதுதான் இயல்பாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அல்டிமேட்டாக என்ன பண்ணிட்டாங்க, விடும்போது ஆகஸ்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ்னு சொல்லிட்டு தெளிவாக விட்டுட்டாங்க. இது சொன்ன மாதிரியே டென்டேட்டிவ் தான், ஒரு தீர்க்கதரிசி தானேட்டுது. ஏன்னா முன்னாடியே கணிச்சிட்டு சொல்லிட்டாங்க. சரி, அதுவும் நல்லதுக்கு தாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கான அதுவும் நல்லதுக்கு தாங்க. ஏன்னா நம்மளுக்கான சிலபஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்ம பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே பெருசு. அதனால தான் பேராசிரியர் தேர்வு கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இது சேல்ரி வருங்க. நல்ல சேல்ரி, நல்ல ஜாப். அதனால் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படுறது நல்லதுங்க. அப்படின்னா தான் இந்த அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இது வரைக்குமே முடிஞ்சாலுமே இப்போ நானே இப்போ ஒரு ரிவிஷன் பக்கமாக போகிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது 10 மணி பத்தாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரிவிஷன்லேருந்து 4 ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணோம். இதுலேயுமே 2 வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நடக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும், பேப்பர் 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தாலும் எல்லாம் ஒரே நாளில் நடக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா இப்போ நானே இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதினாலுமே எனக்கு அந்த டைப்ரைட்டிங் இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு என்னால் ஒரே மாதிரி 4 லைன் என்னால் கொண்டுட்டு போக முடியல. அப்போயே நினச்சேன், நான் இன்னும் பயிற்சி கண்டிப்பாக வேணும். நான் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் மட்டும்தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 75% தான் ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு திருப்பி நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ டைப்பில் நான் எழுதி பார்க்கணும். அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா போதுமானதாக கிடையாது. இப்போ அடுத்த ஜூலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. 30 நாளில் இன்னும் ஒரு ரிவிஷன் பண்ணலாம். மீதி ரொம்ப கஷ்டப்பட்டால் 2 ரிவிஷன் பண்ணலாம். இன்னும் எஸ்ஏ டைப்பில் பண்ணால் அதுக்கு ஒரு 2 மாதம் ஆயிரும். கண்டிப்பாக இன்னொரு 3 மாதமாச்சும் தேவை. அதுக்கான டைம் இப்போ நம்மளுக்கு இப்போ டிஎன்செட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிருக்கிறவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் விட்டாட்டி அதுக்கப்புறம் எக்ஸாம் முன்னாடி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க டிஆர்பி. அதை அவங்க யாரை அப்லோட் பண்ணுறாங்களோ எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் ஆல்ரெடி எலிஜிபிள் பர்சன் கேண்டிடேட் மட்டும்தான் ஹால் டிக்கெட் வரும். அதனால் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு எப்படியும் 2 மாதம், குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆயிரும். அதனால் இப்போ நம்மளுக்கு முழுசாக 3 மாதம் கையிலே இருக்குது. அதனால் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கான சாத்தியம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இதனோட சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா சிலபஸ் அதுவும் எங்கள் சப்ஜெக்டில் 4 பேஜஸ் இருக்குது. அதை நான் படிச்சுட்டு நாங்கள் திருப்பி சிலபஸ் திருப்பி என்ன சொல்லிக்கிறாங்க புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்கவே அதுக்கே 2 நாள் குறைஞ்சபட்சம் முழுமையாக எடுத்துக்குது. இதே நம்மளுக்கு அந்த ப்ளூம்ஸ் தியரி வச்சு தாங்க நம்மளுக்கு இது பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையிங், அனலைசிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1 மார்க் பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ இதில் பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன். இந்த பேப்பர் 1க்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதில் செக்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு 1 மணி நேரம். அதில் 50 கொஷின் வந்து ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து ஜிகே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், நோ நெகட்டிவ் மார்க். அதனால் இதில் நீங்கள் தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேலாம் ஒரு பெரிய ஏரியா கடல் மாதிரி தான். அது வந்தாலும் அதை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு கொண்டாடுறது கஷ்டம். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா 8 கொஷின் கொடுத்துருவாங்க. 2 மணி நேரம். 8 கொஷினில் 5 கொஷின் எடுத்தால் போதும். ஒரு கொஷின் 10 மார்க்கு. அதனால் நீங்கள் இந்த செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 பக்கம் வந்து 3 பக்கம் நீங்கள் வர மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எழுத முடியாதுங்க. ஒவ்வொருக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அந்த நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தட் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மெத்தட் இருக்குது. அவங்க என்ன கேட்க வராங்களோ அதை இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தாங்க உங்களோட வேலை. அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மெட்டீரியல்னு எதுவும் கிடையாது. உங்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை சோதிக்கிறதுக்கான தவிர நம்ம ஸ்கூல் எக்ஸாம் எழுத கிடையாது. அதனால் அங்கே இருக்கிறது அப்பயே நம்ம டிட்டோ பண்ணுறது ஒமிட் பண்ணுறதுக்கும் இங்கே சான்சஸ் கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே புரிஞ்சிருக்கிறீங்க, அந்த கெப்பாசிட்டி சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் முறையை மாற்றிக்கிட்டு படிங்க. எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா 10 யூனிட் இருக்குங்க. 10 யூனிட்லேயுமே அதை இங்கே பேப்பர் 2ல் பாருங்கள், இங்கே சொல்லிக்கிறாங்க. இங்கே மல்டிபிள் எம்சிக்யூஸ் தான். எல்லா கொஷினுமே கம்பல்சரி இருந்தாலும் ஒரு 5 கொஷின்ஸ் 10 யூனிட் இருக்குங்களா, ஒரு கொஷின்லையுமே ஈச் யூனிட், அதாவது 5 கொஷின்ஸ் ஃப்ரம் ஈச் யூனிட். 10 யூனிட்லேயுமே 5 கொஷின் வந்து ஈச்சாக எடுக்க போகிறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கவனம் செலுத்தி பாருங்கள். இப்போ அதனால தான் சொல்கிறேன், இது தள்ளி தான் போவோம். 3 மாதம் உங்களுக்கு முழுசாக டைம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ, படித்ததும் சரி எழுதி பார்த்தாலும் சரி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது காம்படிஷன் பார்த்திங்கன்னா இது மற்ற எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா குரூப் 1 போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா 90 போஸ்டிங் 100 போஸ்டிங் தான். அதிகம் பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் 1,50,000 பேர் அப்ளை பண்ணாங்க. ஹெவி காம்படிஷன், எக்கச்சக்கமான கோச்சிங்ஸ் வருஷம் பூரா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களும் இதில் காம்படிஷன் இருப்பாங்க. இதுக்கு குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்க காம்படிஷன் இருப்பாங்க. அதனால் அவங்க கூட போட்டி போடுறதே கஷ்டம். ஆனால் இங்கே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லக்கூடாதுங்க. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் இந்த சான்சஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேக்கன்சி அதிகமாக இருக்குது, காம்படிஷன் ஹெவியாக கம்மியாக தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போகிறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் இதை 2 இதாக பிரிச்சுக்கணும். எம்சிக்யூஸ் ஒன்று, எஸ்ஏ டைப் ஒன்று, ரெண்டுலேயுமே அதுக்காகனா முக்கியத்துவம் தந்து நீங்கள் ரெடியாகுங்க. ஏன்னா நம்ம அது புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஐக்கு செக்ஷன் ஏக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா எல்லா இதுவும் ஒரே மாதிரி கொண்டுட்டு போக முடியாதுங்க. அது வந்து நீங்கள் ரிமெம்பரிங் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இதே உங்களுக்கு அவன் அழகாக கொடுத்துட்டாங்க. இதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். செக்ஷன் பியில் தான் உங்களுக்கு இந்த அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்டு கிரியேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மெத்தடை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தரால் முடியலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு நீங்கள் இது தொடர்பாக நம்ம வேறு எதாச்சும் பேசுகிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கொஷின் கேட்குறதா இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் நீங்கள் கொஷின் கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் புது மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், சந்தோஷம். அதனால் டைம் இருக்குது. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வழக்கமாக எப்பயுமே டேட்டு விடுவாங்க, எக்ஸாம் டேட்டு விடுவாங்க. எக்ஸாம் டேட் பக்கமும் வந்து டெக்னிக்கல் ரீசனோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனோ சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. இது ஏன்னா இதெல்லாம் என்னோடய இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாமில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது கடலில் சூறாவளியில் மாட்டின கப்பல் மாதிரி தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திசை தெரியாமல் போன மாதிரி நிறையா வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரெடி ஆகிட்டே இருப்பேன். லீவுக்கு கேட்பேன், பிரச்சனை பண்ணி அது லாஸ்ட் டைமில் எல்லாம் ரிலீவே பண்ணிவிட்டாங்க. ஒரு 7 மாதம் போஸ்டிங் இல்லாமல் வெளியே தான் இருந்தேன். எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சந்தித்தேன். இருந்தாலும் நான் தாக்கு பிடிச்சி தான் வந்துட்டுருந்தேன். அது மாதிரி இப்போ இது வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் அதுக்கான டைம் அமையாது. ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை, ஏன்னா எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாம் ஏஜ்டு ஆகிருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் மேரேஜ் ஆகிருக்கும். ஒரு சில பேர் ஆகாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் இது நல்ல வாய்ப்பு, நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா குடும்பம் இருக்குது, லைஃப் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணி போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், பிஜி 21 பிஜி டிஆர்பியோட இதான் எத்தனை பிரச்சனைஸ் பாருங்கள். எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, திருப்பி தள்ளி போடுவாங்க. எவ்வளோ டைம் இப்போ என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே கொடுமை கண்டினியூவாக படிக்கிறது தாங்க. இது நம்ம டச்சில் இருந்தால் நம்ம பின்னாடி வந்தவங்க கூட அதுக்கப்புறம் பின்னாடி பாஸ் பண்ணி உள்ளார வந்துடுவாங்க. நம்ம டச்சில் இருந்தால் நம்ம இன்னும் சப்ஜெக்ட் நாலேஜில் போகிறோன்ட்டு தேவையில்லாத அதிகமாக படித்து வெளியே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ 2019 கடைசியாக விட்டாங்க. அதையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம்லாம் தள்ளி போட்டாங்க. அது இப்போ வந்து இங்கே 24 வந்து நின்றுருக்கு. இப்பயும்
நம்மளுக்கு இது ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, ஆனால் இந்த டைம் அது மாதிரி எப்பயுமே அசால்ட்டாக விடக்கூடாதுங்க. நம்மளோட வேலை எல்லாமே படிச்சுட்டு எக்ஸாம் அது ரெடி ஆகிக்கணும். அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கான முழு முயற்சி போடுங்க. எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக அதனோட பலன் கை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.